பாரு புரியும். இது யார் எழுதினா அப்பு? ருச்சி ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ. நான் சொன்னா அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீ வீட்டுக்கு போய் படிச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே பை. அப்பு அப்பு ஹலோ ஹலோ அப்பு, ருச்சி ஹியர். ஹாய் ருச்சி சொல்லு. இந்த லெட்டர் எழுதின காளிதாஸ் யாருடி? ஏ பிடிக்கலையா? பிடிக்கல யாவா? ஐ லவ் இட். ஓ அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கா? இப்ப சொல்ல யார் எழுதினா ப்ளீஸ். சாரி ருச்சி, உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். பாய். ரவி என்னடி அப்ப இவ்ளோ லேட்? நான் லேட் இல்ல, நீ தான் சீக்கிரம் வந்துட்ட. சரி சரி, அதை விடு. ருச்சிக்கு லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். வாங்கிட்டாளா? வாங்கிட்டா. எஸ் எஸ் எஸ். அப்புறம் என்ன சொன்ன? லெட்டர் எழுதுனது யாருன்னு கேட்டா. நீ சொல்லிட்டியா? நீ தான் சொல்ல வேண்டான்ட்டியே, அதான் நான் சொல்லல. தேங்க்ஸ் அப்பு. அப்புறம் என்ன சொன்ன? லெட்டர் படிச்சு த்ரில் ஆயிட்டாளாம். சொன்னாளா? ஆயிருப்பா. of course. லெட்டர் எழுதுனது ரவி தி கிரேட் ஆச்சே. ஏன் அப்போ சிரிக்கிற? நீ என்ன நம்புதல? அந்த லெட்டர் நீ படிச்சிருக்கணும். ஷாக் ஆயிருப்ப. இட்ஸ் மை ஃபீலிங்ஸ். தெரியும். தெரியுமா? எப்படி? ருச்சி சொல்லி தான் எனக்கு தெரியும்டா. இந்த லெட்டரையும் கொடுத்து பாரு, இன்னும் நிறைய சொல்லுவா. இன்னொரு லெட்டரா? சாரிடா, என்னால முடியாது. நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. சாரி அப்போ. குடுக்க மாட்டியா? குடுக்கறேன்னு சொல்லு. குடுக்கறேன்னு சொல்லு. Brothers and sisters of Chennai, I'm in love. Hey papa, என்னை பற்றி தப்பா நினைக்காதே. அப்பப்ப காதல் வந்தா ஆசை அடங்காதே. Hey papa, என்னை பற்றி தப்பா நினைக்காதே. அப்பப்ப காதல் வந்தா ஆசை அடங்காதே. காதலில் விட்டப்போ சோமதில் கெட்டப்போ எல்லையில் எங்கேயாச்சும் எப்படியோ கெட்டுப்போ. என்னிடம் பார்க்காதே, எதையுமே கேட்காதே. என்னை நீ வேண்டும் என்றாலே சொல்ல தயாரே. அது எது என எதுவும் இல்லை. எவனுக்கும் இது மச்சான் தானே. ஆனால் என்னை எதிர்ப்பதே இல்லை. நிலைமைக்கு இனி விழாதானே. சர்வதேசம் காதல் பேசும் குற்றம் கிட்டம் குற்றம்.
வட்டமிட்டு கட்டம் போட்டு காதல் Everybody say, கிங்கினி மியாமா. ரவி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? படிச்சிட்டு இருக்கிறது தெரியலையா? இல்லப்பா, இத கொண்டு போய் எங்கேயும் கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதுக்கு ஏன்டா எரிஞ்சு விடுற? ஸ்வீட் பண்ண ருச்சி விட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். ருச்சி வீட்டுக்கா? ஆமாமா ஆமாமா, ருச்சி வீட்டுக்கு தானே. நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ தானே படிக்கணும்னு சொன்ன, போய் படி, நான் கொடுத்துக்கிறேன். வெளியில எங்கேயோ போகணும்னு அப்படி சொன்னேன், இங்க தானே குடு. டேய், ஆண்டி 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 ஆண்டி, அம்மா இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன விசேஷம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உட்கார், இது வரேன். ஏய், உனக்கு எங்க வேலை? அம்மா Get out. Out. ஸ்வீட். You just get out. ஸ்வீட் வெளிய போ. டப்பா. Get lost. Get out. Get out. வெளிய போ. Go fast, go. ரவி, ருச்சி ரவி எங்க? அவன் போயிட்டான். என்ன அப்பவே போயிட்டாங்கறா? என்ன புள்ளையோ? ருச்சி, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கேளு. பாய் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறீங்கல்ல, அப்படி என்னதான் பண்ணுவீங்க? Nothing. But we'll do everything. அப்படின்னா ஒரு பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நாங்க செய்வோம். ஆனா உன்னை தவிர அதை நான் லவ் பண்றவனுக்கு மட்டும்தான். ருச்சி, அப்போ யார் மேலயும் உனக்கு காதல் இல்ல? காதலா? நம்மளோட சுத்துறவங்க எல்லாரையும் காதலிச்சிட முடியுமா? ஒருவேளை யாராவது உன்னை சின்சியரா லவ் பண்ணா? குட் ஜோக். அப்படி ஒருத்தன் இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நோ நோ, உன்னை சின்சியரா லவ் பண்றேன்னு சொன்னா? அப்படி ஒருத்தனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன் அப்படி கேக்குற? இந்தா அவனோட லெட்டர். இன்னொரு லெட்டரா? அப்போ ப்ளீஸ் டெல் மீ யார் அது, ப்ளீஸ். நோ, நேரம் வரும்போது சொல்றேன். ஓ ப்ளீஸ் அப்பு, ஐ லவ் திஸ் காய், ப்ளீஸ். சாரி, நெக்ஸ்ட் டைம். பை. அப்பு 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 ப்ளீஸ், அப்பு ப்ளீஸ். நில்லுங்க. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எப்ப பாரு கிரிக்கெட் டென்னிஸ்னு ஊரை சுத்தி இருக்கீங்க. குடும்பத்தை யார் கவனிப்பா? அதான் நீ இருக்கே, அப்புறம் என்ன? அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுல குறைச்சல்? எல்லாத்துலயுமே தான். சரி சரி, இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அது எப்படி சீக்கிரம் வர முடியும்? ரோடெல்லாம் ஒன்ன மாதிரி குண்டு குழிமா இருக்கு. காரை ஏத்தி இறக்கி சேஃப்டியா வர வேணாமா? எனக்கு கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. என்ன என்ன கிண்டல்? எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. தலங்க. நான் ஒண்ணு சண்டை போல. நான் பிராக்டிஸ் கிளம்பிட்டு உங்க அம்மா தான் வம்புக்கு இழுத்தா. ஏண்டா இந்த கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன் இதெல்லாம் ஆடுறவங்க ஆஃப் பேண்ட் போட்டுப்பா. நீ தான் ஒன்னும் ஆடுறது இல்லையே, உனக்கு எதுக்கு ஆஃப் பேண்ட்? அப்பா அதெல்லாம் இப்ப வேணாம்ப்பா. ஆஃப் பேண்ட் பறந்துட்டு இப்ப வாங்கி கொடுக்குற டயத்துல வேண்டாங்கறியா? ஆமா, என்னது எதையாவது எடுத்து மாட்டிட்டு திரியிறியா? இப்ப வேணாம்னு சொல்றல. அதான் ஏங்குற. நமக்குடா என்னமா ருச்சி, ஷாப்பிங் கிளம்பிட்டியா? இந்த பயிருக்கு சோறு போறதே அதிகம், இதுல ஆஃப்டர் ஆயிரு வேற. என்ன பிராண்ட்ரா? ஹாக்கியா? ஜாக்கி. ஜாக்கியும் கிடையாது, ஹாக்கியும் கிடையாது. பேசாம போடு பட்டாப்பட்டி இருக்கு பாரு, அதுல ஆப்பன் தேய்ச்சி தரேன், போட்டுட்டு ஓடு. அப்பா சும்மா இருங்கப்பா, அசிங்கமா இருக்கு. எதிர அசிங்கமா இருக்க? உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா அட்டை வரன்னு கேட்டேன் அடிக்க வருவான். நாங்களா பார்த்து 4 மணி வெட்டியில அதுல ஒரு முளை கழிச்சுப்போம். எதுக்கு சார்? இது கெட்டதான், டிஸ்போசபிள் ஹைஜீனிக். என்னடா சிரிப்ப? அடிச்சேன் 28 பல்லு உடைஞ்சிரும். 4 பல்லு விஸ்டம் பல்லு, இன்னும் குழந்தைக்கு முளைக்கவே இல்லை.
ஜெர்க்கு இல்லாம நிப்பாட்டையா வா போலாம் ரவி ஆ, நம்ம பிராண்டே வேற. என்ன பிராண்டு? என்டி என்டியா? அப்படின்னா நோ ட்ரையர். பூ, இதுக்கு எங்க அப்பனே பெட்ரு. பாய். ஜெயா கேரட்